அதுக்கப்புறம் ஏபிஎன் எங்கெங்கேயோ வேறு நாடக கம்பெனி சொந்தமாக நடத்திட்டு அவர் தனியாக எங்கேயோ இருக்கார், ஏதோ ஊரில் இருக்கார். நானும் அங்கேருந்து புறப்பட்டு சென்னை வந்து டிஎஸ் பாலையா அண்ணன் வீட்டில் அவர் ஒரு தடவை பார்த்து சொன்னார், நீ எப்போ வேணுமாலும் சென்னைக்கு வாடா அப்படின்னாரு. அவர் வீட்டில் வந்து நானும் இருக்கேன். நாடகம் ஆரம்பிக்கலான்னு சொன்னார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது 1951 நினைக்கிறேன், சக்தி நாடக சபா திருச்சியில் மிகப்பெரிய ஒரு கேம்ப் போட்டு அதில் சிவாஜி கணேசன் நிறைய பேர் அங்கே நடிக்கிறாங்க. எல்லோரும் அங்கே கம்பெனி நடந்துக்கிட்டு சென்ட்ரல் தியேட்டரில் இவரை பராசக்திக்கு புக் பண்ணிட்டாங்க. கம்பெனியே ஒரு தங்கப்ப நாடார்னு ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார். இன்னையா நான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், இப்போ போய் படத்துக்கு போயிட்டாரு. இல்லையா 2 மாதத்தில் படம் முடிஞ்சிடும்னு. முடியலை, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. அப்படியே அந்த முதலாளி கோச்சிக்கிட்டு எல்லாம் கிளம்புங்க, போடி நாக்கினூரில் வந்து கேம்ப் போடுங்க, எப்போ படம் முடிச்சுட்டு வராரு அப்போ தான், அது வரல நான் சாப்பாடு போட்டு உங்களை காப்பாற்றுறேன் இன்னும் கூட்டிகிட்டு போயிட்டார். இவர் படம் மும்மரமாக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் போட்ட வேஷத்தை அந்த கம்பெனியில் செய்யறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெரிய சிங்கமாச்சே, தொட முடியுமா அவருடைய ரோலை? அந்த ஆள் முதலாளி சொல்கிறார், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, எப்போ கணேசன் வர்றாரோ அப்போ நடத்துவேன், அது வரல இங்கே இருக்கட்டும். 6 மாதம் ஆச்சு, அவருக்கு நஷ்டமாயிடும் இல்லையா? அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, ஏயா ஒரு கதாநாயகனுக்காக இப்படி கம்பெனி எடுத்த உனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு, வேறு யாராவது வெளியிலேருந்து பாருங்களேன் ஐயா அப்படின்னு பேசும்போது யாரோ சொல்லியிருக்காங்க, ஏன் சென்னையில் ஏபி நாஜன் யூனில் இருந்த பையன் தசரதன்னு ஒருத்தர் இருக்கார், பாலையா அண்ணன் வீட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அந்த தம்பியை கூப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு. வருவாரான்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு போட்டு ஒரு 30 ரூபா பணமும் ஒரு தந்தியும் எனக்கு பாலையா அண்ணன் வீட்டுக்கு வந்துச்சு. ஸ்டார்ட் இமிடியட்லி சக்தி நாடக சபான்னு. இப்போ பாலையா அண்ணன் பார்த்தாரு, பரவாயில்ல, உன்னை சக்தி நாடக சபாவில் கூப்பிட்றாங்கடா, கணேசன் போட்ட வேஷத்தை உன்னை பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கம்பெனியில் இருந்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு நல்ல வாய்ப்பு வாங்கி தரேன். சரிண்ணா அவர் ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. எடுத்துக்கிட்டு நேராக ஊருக்கு போனேன். போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போடி நாக்கினூருக்கு போனேன். அப்போ எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆடிட்டோரியத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பகலில் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். நான் போகிறேன், பொட்டியை எடுத்துக்கிட்டேன், இந்த வராருப்பா கம்பெனியை தூக்கி நிறுத்த போகிறவர் அப்படின்னு என்னை கேலி பண்ணுறாங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் தொழில் மண்டக்கரவம் கிடையாது, தொழில் மேலே உள்ள ஒரு தைரியம் அப்படின்னு போயிட்டேன். போனால் அந்த முதலாளி பார்த்தாரு, பரவாயில்ல, இந்த பையன் நல்லா தான் இருக்கான் தம்பி, இந்த மாதிரி கணேசன். ஐயோ கணேசன் நான் ரொம்ப டீரஸ்ட்டு, அவர் நாடகத்தை நான் பார்த்துருக்கேன், என்னுடைய நாடகத்தை அவரை வந்து பார்ப்பார், ரொம்ப எங்களுக்குள்ளே ஒரு அண்ணன் தம்பி ஒற்றுமை தான், நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு ஒரு பாடம் கொடுப்பா அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன் அந்த செட்டாம்பளைகிட்ட, குட்ட சண்முகம்னு ஒருத்தன் இருப்பான், ஒரு 5 நாடகம் பார்த்து கொண்டாப்பா அப்படின்னு. எடுத்தவொன்னே 5 நாடகமா, தயவு செய்து கொடு அப்படின்னு கேட்டு 2 நாளைக்கு ஒரு நாடகம் பாடம் பண்ணி 5 நாடகத்தை பாடம் பண்ணிட்டேன். பாடம் பண்ணி முத எந்தங்க நாடகம் தான் போட்டோம். கணேசனை போட்ட அத்தனை ரோலு நான் பண்ணுறேன், ஆனால் என் பாணியில். அது எல்லாருக்கும் திருப்தியாக இருந்தது. ஏன்னா ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் பண்ணுறதுங்கிறது வந்து அது வந்து நடிப்பல்ல. 2வது அவர் எங்கேயோ இமயம், நம்முடைய பாணியில் மக்கள் பார்த்துட்டு விரும்பினா விரும்பட்டும், இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு என் பாணியை நான் பண்ணேன். மக்களுக்கு அது பிடிச்சி போச்சு. இந்த 5 நாடகத்தையும் 10 நாளில் இவர் பண்ண அத்தனை ரோலும் பண்ணி, அதுலேயும் தோழன்கிற ஒரு நாடகம் ரொம்ப அற்புதமான நாடகம், அதையும் பண்ணி நல்ல பேர் எடுத்தார். அப்போ சென்னை நாடக கழகத்தில் கலா மண்டபத்தில் நாடக போட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாடகம் கொடுத்தாங்க. அதில் சக்தி கிருஷ்ணசாமி தான் அது வசனம், அவருடைய கம்பெனி தான் சக்தி நாடக சபாங்கிறது. கட்டபொம்மனுக்கு கதை வசனம் எழுதினார்ல அவர் தான். அவருக்கு ஒரு தேதி கொடுத்தோன்னா இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, பா சென்னையில் ஒரு நாடகம் புக் பண்ணியிருக்கே வந்துருங்க அப்படின்னு. சரின்னு போனோம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு தோழர் நாடகம் நடத்த போகிறாங்க. சக்தி கிருஷ்ணசாமிக்கு ஒரு ஆசை, ஏன்னா அந்த நாடகத்தில் கணேசனை போட்ட வேஷத்தை தான் நான் போட போகிறேன். அவர் சொல்கிறாரு, இதே மெட்ராஸ் சாருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு கணேசன் நடிக்கட்டும், அப்புறமா நீ பண்ணிக்க தம்பி அப்படின்னு என்ன சொல்கிறாங்க.
இப்போ கூட இருந்தவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க, பையன் 5 நாளில் இவ்வளோ தூரம் பாடம் பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்கான், இப்போ போய் அவனை உள்ளூரில் வாய்ப்பு கொடுக்குறாங்களே. இல்லைப்பா, கணேசன்கிட்ட சொல்லிட்டேன் 6 மணிக்கு வந்துடுவான் ஷூட்டிங். அப்படி கணேசன் தான் வந்து நடிக்கணும் அப்படின்னா அப்படியே பண்ணிக்கங்க. நாங்கள் போகிறோம்னு ஒரு 2-3 பேர் கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல. சரிப்பா, அப்படி நீ தான் பண்ணணும் அப்படின்னா நான் மத்தியானம் ஒத்திக்கை பார்ப்பேன், அந்த ஒத்திகையில் நீ கரெக்டாக பண்ணினா நீ உன்னை போடுவேன், இல்லைன்னா விட்டுடுவேன் அப்படின்னு. சரிண்ணே. 2 மணிக்கு ஒத்திக்க ஆரம்பித்தாச்சு. அதில் அந்த தோழனுங்கிறவன் வந்து இளவரசனுக்காக பெண் கேட்டு போகிற கேரக்டர். இவன் தான் டைட்டில் ஹீரோ. அந்த ஊரில் எப்படின்னா அல்லி ராஜ்யம் மாதிரி ஒரு பெண்ணு தான் அரசு ஆளுவான். எல்லாமே பெண் ராஜ்யம்தான், மந்திரி சேவகன் எல்லாமே. ஒரு கோட்டை வாசலில் உட்காந்துருப்பா, யார் ஆம்பளை வந்தாலும் இப்படி வழிமறைப்பா, கேள்வி கேட்பா, பதில் சொல்லிட்டு போனால் தான் உள்ளே விடுவான். அந்த சீனை முதல்ல போடு அப்படின்னு. சரிண்ணே. சக்தி கிருஷ்ணசாமி உட்காந்துருக்காரு. நான் ஃபஸ்ட்டு சீனை சொல்லுவேன் பார்ப்போம் அப்படின்னாரு. குதிரை விட்டு இறங்கி அப்படி போனவுடனே அப்படி கை மறைப்பான். அப்போ இவன் கேட்பான், வழி மறைப்பது இந்நாட்டு வழக்கமோ? அப்போ அவர் சொல்லுவாள், ஆம், வழி தவறி போகும் நாட்டாரை மறித்து வழி அனுப்புதல் எங்கள் வழக்கம். ஓ, தனித்திருந்த பெண்ணை கண்டு முறைத்து நில்லாமல் தன் வழி நடந்து போனால் இந்நாடு குற்றமாக கொண்டு விடும் போல் இருக்கிறதே. அவர் சொல்வார், முறைத்து போனால் அவன் தலை இங்கு அறுத்து தள்ளப்படும். எம் நாட்டு பெண்களே பிற நாட்டு ஆண்கள் வணங்கி பதுங்கி போக வேண்டும். அடே அப்பா, இது உங்கள் சட்டமா அல்லது சம்பிரதாயமா? இங்கு பெண் பேசுவது சட்டம், அப்பேச்சை செயலாக்குவது சம்பிரதாயம். ஓ, கன்னிகாத்த நாடு, அதனால் தான் ஆண்கள் எண்ணி பேச வேண்டும். எண்ண வேண்டிய கணக்கை இப்படி என்று சொன்னால் அவ்வளவு எண்ணி பேசலாம். கருத்த பெண்ணிடம், சிவத்தவனிடம், படுத்தவளிடம், இடை சிரித்தவளிடம், கன்னியிடம், காதலிடம், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று எழுதி ஒட்டி கொண்டு ஊழ்வர வந்தால் அதை பொறுத்து என்னை போன்றார் எண்ணி பேச எவ்வளவு லகுவாக இருக்கும் அப்படின்பா. வார்த்தையல்ல வீரரே, உமது நிலையை எண்ணி பார்த்து பேச வேண்டும். உள்ளூரில் ஓடும் ஆறல்ல வீரரே, அயலூர் ஆற்றில் ஆழம் பார்த்து இறங்க வேண்டும் அப்படின்பா. நீந்த தெரியுமாம்மா, பறக்கும் குதிரைக்கு ஆகாயம் கருத்தால் என்ன வெளுத்தால் என்ன, இப்படி போரும்ப்பா நீயே பண்ணிட்டுட்டார் சக்தி கிருஷ்ணசாமி. முழு நாடகம் ஒத்திக்கு பார்க்குற நீயே பண்ணிட்டார். அப்படி பண்ணும்போது இன்றவல்ல நாடகம் பார்க்க வந்த சண்முகன் ஆட்சி, பௌதன் ஆட்சி, ஏடிஎம் ப்ரொடக்ஷன், திருவேங்கட முதலியார், இவங்க எல்லாம் பார்த்து, ஏய் இந்த நாடகத்தில் நிறுத்த அந்த பையனை கூப்பிடு, சக்தி கிருஷ்ணசாமி பிடிங்க அட்வான்ஸு, இதுதான் படம், இவன் தான் ஹீரோ, பிடிங்க அட்வான்ஸுன்னு 25,000 ரூபா அங்கேயே அட்வான்ஸ் கொடுத்து அந்த கம்பெனி முடிச்சினேன். என்னுடைய நேரம் எனக்கு அப்போ சாமர்த்தியம் இல்லாதனால அதை பயன்படுத்திக்க தெரியாமல் ஒரு சதியினால் அந்த படத்துலேருந்து நான் நீக்கப்பட்டேன். இல்லைன்னா அங்கே பராசக்தி, இங்கே தோழன் வந்திருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு டர்ன் ஆகிப்போச்சு.